இதுக்கப்புறம் நம்ம வந்து யோக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். இதுல வந்து இதனுடைய யோக் பீஸ், இதுக்கு வந்து இதனுடைய யோக் பீஸ், இதை வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சும்மா லைட்டா இப்படி கார்னர் பண்ணியிருக்கேன். அந்த கார்னர்ல இதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் போட போறோம். கரெக்டா பாத்துக்கோங்க. இங்க எந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோமோ அரை இன்ச்சு, அதே அரை இன்ச்சுக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஷார்ப் வரும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியாது. இப்ப நம்ம இப்படி கிராஸா ஒரு கட் போட்டிருக்கும் போது இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே அளவு கரெக்டா வரும். இப்ப இதை வந்து இப்படி வேணும்னாலும் நம்ம தள்ளி விட்டுக்கலாம், இப்படி வேணும்னாலும் ஃப்ரண்ட் சைடு வேணும்னாலும் நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இப்ப கரெக்டா அந்த இடத்துல அதே அரை இன்ச்சுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு லைட்டா டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்பதான் துணி வந்து அழகா அந்த ஷேப் கொடுக்கும். இதுல வந்து நம்ம ஒரே அரை இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதுல மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோக் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இந்த இடம் தான் நமக்கு இந்த அந்த கிராஸ் வந்தனால இந்த இடம் உங்களுக்கு அழகா மேட்ச் ஆயிருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் இப்படி நீட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்தெல்லாமே நல்லா நேரத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல வந்து யோக் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது அதுவும் இதே மாதிரி தான். இந்த இடத்துல கரெக்டா இந்த ஷேப்ல வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யோக் அந்த டாட்னோட இதை முன் பக்கம் தள்ளி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கரெக்டா கட்டிங் போட்டிருந்தோம்னா இது ரெண்டு ஒரே பாயிண்ட்ல தான் நமக்கு வரும். இப்போ அந்த மாதிரி இதை ஸ்ட்ரைட் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே அரை இன்ச்சில். இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மேட்சா இருக்கும். இந்த டாட்டு, இந்த ஓப்பன் பீஸு, இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒன்று வந்து அதிகமாகவும் ஒன்று வந்து கம்மியாகவும் இது வந்து இது ஃபோல்டு பண்ணும்போது இது வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உயரமா தெரியும். இது அப்படியே நம்ம எக்ஸ்டர்ன் பண்றதுனால இது வந்து கரெக்டா இருக்கும். அப்ப அதை நம்ம தைக்கும் போது அதுல என்ன ட்ரிக் பண்ணி நம்ம அதை தைக்கணும் அப்படின்னா, இந்த வி பட்டி தைக்கும் போது நல்லா கொஞ்சம் இப்படி இழுத்து கொடுத்து தைக்கணும். அதுவே இந்த ஊக்பட்டி வைக்கும் போது இப்படி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னாவே உங்களுக்கு ரெண்டுமே அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி வரும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா இந்த இதுல வந்து ஒரு நூல் வந்து இந்த டாட் வந்து சேர்த்து பிடிச்சுக்கோங்க. அப்படி பிடிக்கும் போது இந்த அளவை விட இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இது கம்மியா வரணும். இது ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா வந்துச்சுன்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை தைக்கும் போது ரெண்டும் ஈவனா வரணும். நிறைய பேருக்கு வர்றது கடைசியில இந்த கழுத்து பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் வெட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பண்ணாம இந்த ஊக்பட்டியை விட ஊக்பட்டியும் இதுவும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கணும். அதாவது ஊக்கு நம்ம வைக்கிற பகுதி சின்னதா இருக்கணும், வி பட்டி பெருசா இருக்கணும். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா இந்த அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ரைட் சைடு நீங்க வச்சாலும் சரி, நீங்க லெஃப்ட் சைடு வச்சாலும் சரி, அந்த உயரம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இருந்தாதான் நீங்க ஃபினிஷ் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலா வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை பிரிச்சு தைக்கிறது, கழுத்து வெட்டுறது எல்லாம் பண்ணும்போது நிறையவே சேஞ்சஸ் வரும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. மேக்சிமம் நீங்க தைக்கும் போதே அது கரெக்டா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டருமே பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக வரணும். 1/2 இன்ச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம இங்கேயும் பேக் ஸ்டிச் போடணும், இங்கேயும் பேக் ஸ்டிச் போடணும், டபுள் ஸ்டிச் நமக்கு வேணும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக வச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் பேக் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் போடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோக்குக்கும் ஷோல்டருக்கும் ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் வச்சுட்டு கழுத்து பீஸ் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம்ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அதில் ஓவர்லாக் போடலாம். ஏன்னா அப்படியே ஃபினிஷிங் கொடுத்து ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவரால் எல்லாமே தச்சு முடிச்சதுக்கப்புறம் விட்டு விட்டால் ஓவர்லாக் போடுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, அது நல்ல ஃபினிஷிங் கிடையாது. இப்போ இது வரைக்கும் நம்ம தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஷோல்டருக்கும் இந்த யோக்குக்கும் நம்ம ஓவர்லாக் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலுக்கு ஓவர்லாக் போடணும். அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டு 2 சைடும் போடணும். எப்படினாலும் ஒரு 2 டைம் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓவர்லாக் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபினிஷிங்காக போடுங்க. ஒரு சிலர் பட்டியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக் போடுவீங்க, அதுவும் நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வராது. அதனால ஓவர்லாக் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நீங்க வந்து பேக் ஸ்டிச் போட்டீங்கன்னா போதும். அடுத்த தடவை நீங்க அப்படியே தையல் போட்டுக்கலாம். எவ்வளவுதான் நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கட்டிங் போட்டாலும் இந்த நெக் சைட்ல நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது இது ஸ்ட்ரெயிட்டா இருந்தா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நம்ம பிளவுஸ் போடும் போதும் அது கரெக்டா வரும். நம்ம இப்படி கார்னர் கட் பண்ணாம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஷேப்ல வரும். அப்ப அதுக்கு மேல நீங்க வந்து நெக் பீஸ் வச்சீங்க அப்படின்னா அந்த இடம் தூக்கிட்டு தான் வரும். அப்போ நெக் ஒன் சைடு உள்பக்கமா தூக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து கரெக்டா இப்படி பிளாட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து நமக்கு கரெக்டா 1/2 இன்ச்சுக்கு எந்த ஒரு கிராஸுமே இல்லாம கரெக்டா வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். அப்பதான் வந்து இந்த இடம் நமக்கு நீட்டா நெக் பீஸ் வைக்கும் போதும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம நீட்டா நம்மளால வைக்க முடியும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக் தட்டு எப்படி நம்ம வந்து அட்டாச் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து யோக் எப்படி வைக்கிறது, டாட் எப்படி பிடிக்கிறது, ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் தையல் பற்றினதா இருக்கட்டும், உங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப சொன்னதா இருக்கட்டும், நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ரெகுலரா அனுப்பிட்டே இருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது அது எந்தெந்த டைம்ல என்ன வீடியோஸ் போட முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.